உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே. இன்றும் கூட மரித்தோர் உயிரோடு எழுப்பப்படுகிறதை குறித்து நாம் படிக்கப் போகிறோம். மனிதன் மற்ற எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் மேன்மையாக சிருஷ்டிக்கப்பட்டவன், சிருஷ்டிப்பின் சிகரம் என்று சொல்லுவோம். மற்ற எல்லா மிருகங்களுக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு என்று சொல்வார்கள். ஆனால் இவனுக்கு 7வது அறிவும் இருந்தது. ஆவி மண்டலத்திலே தேவன் என்ன செய்கிறார், பிசாசு என்ன செய்கிறான், என்ன நடக்கிறது என்று பார்த்து இவன் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆவி மண்டலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அறிகிறவனாய் இருந்தான். அதை 7வது அறிவுன்னு சொல்கிறான். அதுதான் இந்த மந்திரவாதிகள் சில தீய ஆவிகளை பயன்படுத்திக்கிட்டு அங்கே வாழ்க்கையில் இது வரப்போகுது அது வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மந்திரவாதிகள், கெட்டவர்கள், அவர்கள் பயன்படுத்துவது தீய ஆவிகள். ஆனால் நமக்கு தேவன் இருக்கிறார், நம்மை உண்டாக்கின தேவன் இருக்கிறார். நாம் அவரத்தில் கேட்டால் எல்லாமே நமக்கு சொல்லக்கூடியவர். அவர் தான் பாருங்கள், நமக்கு எல்லாத்தையும் சொல்லி வச்சது மாத்திரமல்ல, பைபிளில் எழுதியும் வச்சுருக்கிறாரு. மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி இது வரைக்கும் நடந்த காரியங்கள், இனிமேலும் நடக்க போகிற நியாய தீர்ப்பின் காரியங்களையும் எழுதியிருக்கிறாரு. மனுஷன் உண்டாக்கப்பட்ட காலம் முதல் இது வரைக்கும் நடந்த காரியங்களும், இனி கடைசியில் நியாய தீர்ப்பு வரப்போகிறது அது வரைக்கும் எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். ஆதலால் தேவன் நம்மிடத்தில் பேசாதவர் அல்ல, தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார், நமக்கு புரிய வைக்கிறார், எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் தான் பாருங்கள், அவர் ஆவியாக இருக்கிறவரை இந்த ஆவி மனுஷன் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் இவன் பாவத்துக்குள்ளே போனதுனால இவனுடைய மனம் குருடாகி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பாவம் இந்த மனுஷனை மனதிலே குருடாக்கப்பட்டவனாய் ஆக்கிவிட்டது. மனக்கண்கள் கூட போச்சு. அது ஆவி மண்டலத்தில் நடக்கிறத பார்க்குற மனசு குருடா போச்சு. இயற்கையில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறான். ஆனால் ஆவி மண்டலத்தில் தேவன் இருக்கிறது, அவருடைய தூதர்கள் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது, அவருடைய தூதர்கள் இருக்கிறது, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அதெல்லாம் இவனுக்கு தெரியலை. ஆனால் அந்த அறிவு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அந்த அறிவு இருந்தது. அது 7வது அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். அங்கே பிசாசு இருந்தான். இவன் பாரு எனக்கு எதிரி, இவன் எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. ஒரு கூட்டம் தூதர்களே தாம் பக்கம் இழுத்துக்கிட்டு என்னையே சிங்காசனத்தை தள்ளி விட்டுட்டு அவங்க கடவுளாக சிங்காசனத்தில் உட்காரணும்னு நினச்சான். அதெல்லாம் சொல்கிறாரு அவனுக்கு. அதனால் நான் அவனை தள்ளி விட்டேன், இந்த பூமியில் விழுந்தான், பூமியிலே பெரிய பிரளயம் வந்துருச்சு. இவன் விழுந்ததுனால பூமி முழுசு இருண்டு போச்சு. இப்போ நான் அந்த பூமியில் கொஞ்சத்தை எடுத்து நான் ஒழுங்குபடுத்தியிருக்கேன், உனக்காக ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கியிருக்கேன், நீ இந்த பூமியில் இருன்னு சொல்லி ஆதாம்கிட்ட சொல்லி நீ இந்த பிசாசோடைய கொட்டத்தை அடக்கி அவனை துரத்தி விட்டு நீ பலுகி பெருகி இந்த ஏதேன் தோட்டம் மட்டுமல்ல பூமி முழுவதையுமே நீ நிரப்பி பூமி முழுவதையுமே ஏதேன் தோட்டம் போல் அல்லது பரலோகம் போல் நீ மாற்றணும், அப்படி ஒரு வேலை கொடுத்தாரு. அப்போ ஆதாம் ஆவி மண்டலத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அறிகிறவனாக இருந்தான். அவனுக்கு எல்லாம் விளங்கியது, அவனுக்கு விளங்காத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால தான் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிறதை பார்த்து நாம் கொஞ்சம் கவனிக்கணும். சும்மா நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான், அது கூட அவனுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அங்கே பிசாசு இருந்தது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பிசாசோடைய கொட்டத்தை அடக்கணும்னு தான் அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டுகொள்ளுன்னு கர்த்தர் அங்கே எழுதியிருக்கிறார். அப்போ இந்த பூமியில் இருக்க சேட்டை பண்ணுற எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொண்டு அப்படி சொல்கிற. அப்போ ஆதாம் மனக்கண்கள்
அவனுக்கு தெளிவாக இருந்தது. அவன் தேவனை பார்க்குறான், பிசாசை பார்க்குறான், இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்க்குறான். அவனுக்கு சொல்லப்பட்டது, இந்த பிசாசுடைய கொட்டத்தை அடக்கி அவனை துரத்தி விட்டு இந்த பூமி முழுவதையுமே பரலோகம் போல மாற்று என்று சொல்லப்பட்டது. அப்போ அவனுக்கு அந்த 7வது அறிவு இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. அப்போ அந்த 7வது அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண் எப்போ குருடாச்சு? அவன் என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டானோ, அந்த பிசாசுடைய சார்பாக நின்ற அந்த மரம், நன்மை தீமை அறியத்தக்க கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரம், அதை சாப்பிட்டானோ இல்லையோ, அன்றைக்கு அவனுடைய மனக்கண்கள் கூடாகிவிட்டது. இயற்கை கண்கள் பார்க்கிறது, ஆனால் மனக்கண்கள் கூடாகிவிட்டது. இயற்கை கண்கள் பார்க்கிறது. இப்போ நான் பார்க்க இயற்கையில் எல்லாத்தையும் பார்க்குறேன். என்னுடைய ஆவி உள்ளே இருக்குது. இந்த ஆவிக்குள்ளே ஆவி இந்த கண்கள் வழியாக பார்க்குது. ஆனால் இந்த மனசுக்கு ஒரு கண் இருந்துச்சே, அது கூட போச்சு. அது என்ன கண்ணியா அப்படின்னா சொல்கிறேன். நீங்கள் கனவு காணும்போது ஏதோ சில காட்சிகளை கண்டீர்கள். உங்கள் கண் திறந்து அங்கே நடக்கிற காட்சியாவா பார்த்துச்சு? இல்லை. உங்கள் கண் மூடி இருக்கு. நீங்கள் பார்த்த காட்சிகள் எதையுமே உங்களுடைய சரீர கண்கள் பார்க்கலை. ஆனால் உங்களுடைய மனதில் எவ்வளவோ காரியங்கள், அந்த சொப்பனத்தில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான காரியங்கள், அதெல்லாம் நீங்கள் தானே பார்த்தீங்க. அதை எப்படி பார்த்தீங்க? அது உங்களுடைய மனம், உங்களுடைய மனக்கண்கள் அதில் பார்த்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு மனக்கண்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் இவன் செய்த பாவத்தினால இந்த மனக்கண்கள் இப்போ குருடா இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில் இவன் குருட்டுத்தனத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். நான் இப்போவும் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அதாவது உலகத்தில் எல்லோரும் என்ன சொல்கிறான்? கடவுளை பார்க்க முடியாது, கடவுளை பார்க்க முடியாது, கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் கடவுள் என்ன சொல்கிறாரு? இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் தேவனை பார்க்கலாம். அப்போ இவர் ஒன்று சொன்னால் இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? கடவுளை பார்க்க முடியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன் பார்க்க முடியாது? உள்ள பாவம், அந்த பாவ கண்கள், அந்த பாவ கண்கள் பாவத்தை தான் பார்க்குது. எல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணுற மாதிரி அசுத்தமான அந்த மாதிரி காரியங்கள் அதை தான் பார்க்குதுன்னு நினைக்குது. ஆனால் இவனுடைய ஆவிக்குரிய கண்கள் எப்படி தேவனை பார்க்கணுமா இல்லையா? அவரால் தான் முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனையே பார்க்கலான்றார். அங்கே பார்க்குறதுல ஆரம்பிக்கிறார். நீ தேவனை பார்த்தேன்னா அப்புறம் அவர் என்னெல்லாம் செய்கிறார், எல்லா காரியங்களையும் நீ பார்க்கலாமே அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆக நம்முடைய மனம் குருடாக்கப்பட்டு விட்டது. எப்போ? ஆதாம் பாவம் செஞ்சதுனால. இப்போ மனக்கண்கள் திறக்க முடியும் எப்போ? இயேசுநாட்டை வந்து பாவத்தை தொலைச்சான். பாவம் வந்தவுடனே மனக்கண்கள் கூடாகி போச்சு. இப்போ மனக்கண்களை திறக்கணும்னா என்ன செய்யணும்? பாவத்தை தொலைக்கணும். ஏன்னா பாவம் தானே வந்து இந்த மனக்கண்களை கூடாக்குச்சு. இவன் சரீரத்தில் இருக்க இந்த மனுஷன், இவனுடைய மனக்கண்கள் எப்படி கூடாச்சு? இவன் பாவம் செஞ்சான், பாவம் இவனுக்குள்ளே போச்சு, உடனே மனக்கண்கள் கூடாகி விட்டது. சரீர கண்கள் பார்க்குது, ஆனால் மனக்கண்கள் கூடாகி விட்டது. இப்போ மனக்கண்கள் பார்க்கணும், அது கண் திறக்கணும்னா என்ன செய்யணும்? உள்ளுக்க வந்த பாவத்தை வெளியேற்றணும். அந்த வெளியேற்றுறதுக்கு ஒரே வழி இந்த இயேசுநாதர் தான். நான் உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்திருக்கிறேன், நீ இடத்துல வருவாயானால் உன்னுடைய பாவங்களை தொலைக்கிறேன், உன்னுடைய மனக்கண்கள் திறக்கும்னு உடனே நேரடியாக சொல்லலாம். ஆனால் திறக்கும், அவனுடைய கண்கள் திறக்கும். ஒரு இடத்துல எழுதியிருக்கு, ரட்சிக்கப்பட்ட சபை மக்களை பார்த்து உங்களுடைய மனக்கண்கள் இன்னும் பிரகாசமாகட்டும்னு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். திறக்குது. இப்போ நீங்கள் சபையில் இருக்கீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மனக்கண் பார்க்குது, கர்த்தரை பார்க்குறீங்க. ஆனாலும் இன்னும் தெளிவாக இல்லை. நீங்கள் தெளிவாக பார்க்கும்படி உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகும்படி உங்களுக்காக நான் தேவன்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பவுல் சொல்கிறான். சரி, அது இருக்கட்டும். இப்போ உங்களுடைய மனக்கண்கள் திறக்கணும்னா இயேசுநாதர் வரணும், பாவம் தொலையணும். ஏன்னா பாவத்தை தொலைக்கணும், அதுக்கு இப்போ வேறு வழியே இல்லை. பாவத்தை தொலைக்கிறதுக்கு என்னென்னமோ முயற்சிகள் பண்ணுறாங்க, என்னெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் வர்றப்ப பாவத்தை தொலைச்சிட்டியா ஐயா அப்படின்னு கேட்டால் அது எங்கே தொலைக்கிறது, போன மாதிரி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போனே வந்தேன்லாம் சொல்லுவாங்க, அவங்க அனுபவங்களையெல்லாம் சொல்லுவாங்க. பாவத்தை தொலைச்சிட்டியா ஐயா? எந்த ஆற்றுலையா குளித்தா அந்த ஆற்றோடு அந்த பாவம் போயிடுச்சா? எந்த சமுத்திரத்தில் குளித்தா அந்த சமுத்திரத்தில் அந்த பாவத்தை விட்டுட்டு வந்துட்டியா? ஆனால் எல்லோரும் அந்த பாவத்தோடு தான் திரும்பி வர்றாங்க. அதனால் அவங்க மனசுக்குள்ளே இன்னும் பாவம் இருக்கிறது என்ற உணர்வு இருக்கிறது.
அந்த பாவம் எப்போ தொலையும்? பாவம் உண்மையிலேயே ஒருத்தர் வந்து தொலைக்கணும். இயேசுகிட்ட விட்டிங்கன்னா அவர் வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் தொலைச்சிடுவார். அவருடைய இரத்தத்தால் கழுவுவார். நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய இயேசு ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரமாய் சிந்தப்பட்ட அந்த ரத்தம், நாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டா அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது, நீக்குகிறது. அப்போ இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய ஆவி அது மனக்கண்கள் காண்கிறதா இருக்கிறது. நல்ல வாழ்க்கையை வாழலாம். சரி, இப்படி நான் சொன்னேன். இந்த மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவன் சாகிறதுக்காக உண்டாக்கப்படலை. ஆனால் அவன் விரும்பினா பிசாசு கூட சேர்ந்து பாவம் செஞ்சு சாகலாம். அப்படி சாகக்கூடிய திறமை உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். அவன் விரும்பினா அவன் பிசாசு கட்சிக்கு போய் பாவம் செஞ்சு அவன் விரும்பினா சாகலாம். அப்போ சாகாமல் இருக்கும்படி உண்டாக்கப்பட்ட ஆள். ஆனால் அவன் விரும்பினா சாகக்கூடிய திறமை உள்ளவனாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்தான். அப்படி தான் அவன் செத்து போயிட்டான். இப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வருகிற யாவரும் நாம் உயிர்த்தெழுகிறோம். அந்த ஆவி மறுபடி உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவி இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல் உயிர்த்தெழுந்த ஆவி விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த ஆவியில் பாவம் இல்லை. அதனால் அது ஆவி மண்டலத்திலையும் பார்க்குது, இயற்கை மண்டலத்திலையும் பார்க்குது. பாவிகள் இயற்கை மண்டலத்தில் மட்டும் இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவத்தை தொலைத்தவர்கள், இந்த ஆத்மாவை பாவமில்லாமல் இயேசு ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கி கொண்டவர்கள், அவர்கள் ஆவி மண்டலத்திலே பார்க்கிறார்கள், தேவனை பார்க்கிறார்கள், பிசாசையும் பார்க்குறாங்க, தேவதூதர்களை பார்க்குறாங்க, பிசாசுடைய தூதர்களை பார்க்குறாங்க. இந்த மனிதர்கள் சரீரத்தில் இருந்தாலும் இந்த மனுஷனுக்குள்ளே இருக்க ஆவி எப்படிப்பட்டது? அவன் துன்மார்க்கன், அவன் வஞ்சகன், அவனை நம்பிராத, அப்படியெல்லாம் சில வர்ணனைகள் வருது. பார்த்தீங்களா எப்படி? அந்த சரீரத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் அவன் மனசுக்குள்ளே அவன் ஆவி எப்படிப்பட்டதுங்கிறத அப்படி பார்த்து சொல்லிவிடுறாங்க. இவனோட பழக்கம் வைக்காத அப்படி சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆவியை கூட நிதானித்து அறிந்து கொண்டு விடுகிறார்கள். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆதாம் மரிக்கிறதுக்காக அல்ல, அவனை விரும்பினா பாவம் செஞ்சு மரிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டான். அவனும் விரும்பி பாவம் செஞ்சுட்டான். இப்போ என்ன பண்ணிட்டார் இயேசு? அவன் போனால் போட்டேன். ஆனால் அவன் பிள்ளைகள்லாம் அவன் செஞ்ச பாவம் மாதிரி அவங்க செய்யலை. அவங்க பிறக்கிறதே பாவத்தில் பிறக்கிறாங்க. அதனால் அவங்கெல்லாம் இங்கே ஏன்ட்ட வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அப்படி அந்த கட்சியிலேருந்து மனம் திரும்பி ஏன்கிட்ட கர்த்தட்ட வர்றவங்க எல்லாரையும் நான் ரத்தத்தால் கழுவி, நான் எந்த ரத்தத்தால் உங்களுக்கு பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சனோ அந்த ரத்தத்தால் உங்களை கழுவுறேன், உங்களை பரிசுத்தமாக்குறேன், நான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறேன், தேவனுடைய வீட்டில் குடும்பத்தில் பிள்ளையாக சேர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆவிக்குரிய ரீதியில் மரித்தவன் இப்போ ஆவிக்குரிய ரீதியில் பிழைக்கிறான். இந்த சரியை ஒரு நாள் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் என்ன பண்ணிட்டார்? எல்லா மனுஷருக்கும் ஒரு நியமம் வச்சுட்டார். எல்லா மனிதரும் ஒரே தரம் மரிக்கிறதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் என்று எல்லாருக்கும் ஒரு நியமத்தை வச்சுட்டாரு. அதனால் எல்லாரும் ஒரு நாளிலே உயிரோடு எழுப்பப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து மரிக்கிறவர்கள் அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு பரலோகத்துக்கு போவார்கள். இந்த பாவத்திலே வாழ்ந்து பிசாசோடைய பிள்ளை வாழ்ந்தால் பரவாயில்லன்னு சொல்லி வாழ்ந்தவர்கள் அவர்கள் வேறு ஒரு நாளில் எழுப்பப்பட்டு அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகம் தள்ளப்படுகிறார்கள். என்னை எப்படி நரகத்துக்கு தள்ளலான்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க செஞ்சதெல்லாம் அவங்க ஞாபகம் இருக்கும். கடைசியில் இயேசுனார் வந்து என் பக்கம் வந்துட்டா நியாய தீர்ப்பு இல்லை, நீ பரலோகம் வரலாம், பாவத்தை தொலைக்கலான்னு சொன்னதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்புறமேல் அவங்க ஐயோ இப்படியெல்லாம் பாவத்தை தொலைக்க வாய்ப்பு இருந்து நம்மெல்லாம் பாவத்தை தொலைக்காமல் இப்படியே பாவத்தோடு இங்கே வந்து சேர்ந்துட்டோமேன்னு நரகத்துக்கு வந்துட்டோமேன்னு அங்கே போய் அழுவாங்க. ஆனால் அங்கே போய் அழுது என்ன பண்ணுறது? இப்போவே அழுது, இப்போவே மனம் திரும்பி, இப்போவே இயேசுவே முட்டை வர்றேன், என் பாவத்தை தொலைக்கணும், நான் உடைய பிள்ளையாக இருக்கேன், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கேன், நான் செத்தா பரலோகம் போகணும், நரகம் வேண்டாம் அப்படி சொல்லி இப்போ தீர்மானம் எடுக்கணும். ஏதோ மரித்த பிறகு பார்க்கலான்னு, செத்த ஒருபாடு பார்த்துக்கலாம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் செத்த ஒருபாடு பார்த்துக்கலாம் போயா அப்படிம்பாங்க. செத்த ஒருபாடு என்னத்தை பார்க்குறது? ஒன்றும் பார்க்க முடியாது.
சாக வரைக்கும் சான்ஸ் இருக்குது. சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிலுவை கல்லையும் ஒருத்தனை பற்றி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிலுவையில் இருந்துக்கிட்டு சாகிறதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கிட்டேன்ட்டான், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு அவரும் சொல்லிவிட்டார். அப்போ அவன் அன்றைக்கே பரலோகம் போயிட்டான் பாருங்கள், சாகிறதுக்கு முன்னாடி. ஆனால் செத்த பிறகு அதுக்கு சான்ஸ் இல்லை. லாசர் கூட ஒருத்தன் இருந்தானா, அந்த ஐஸ்வர்யவானுடைய டேபிளில் இருந்து விழுந்தெல்லாம் பொறுக்கி தின்னான அந்த லாசரு, இவன் பரலோகம் போயிட்டான். அந்த ஐஸ்வர்யவான் அவன் மரித்து அவன் போய் நரகத்தில் கொண்டு போய் பாதாளத்தில் விடப்பட்ட போது அங்கே வேதனைப்பட்டான்னு எழுதியிருக்கு. இயேசுனார் அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அப்போ அதுக்கப்புறம் போய் அங்கே நரகத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் யோசிக்கிறான், அங்கே ஆபிரகாமே நான் எப்படியும் அங்கிட்டு வந்து சேர்ந்துட்டேன், ஆனால் என்னுடைய சகோதரர்கள் இங்கே வந்துடக்கூடாது, அதனால் இந்த லாசரை அனுப்பி அங்கே இப்படியெல்லாம் நியாய தீர்ப்பு இருக்குது, நரகத்துக்கு போக வேண்டியிருக்கு, மனம் திரும்பிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த லாசர் போய் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணட்டான் அப்படின்னு அந்த ஐஸ்வர்யவான் சொல்கிறான். அதுக்கு ஆபிரகாம் வந்து அதெல்லாம் முடியாதுட்டான். அங்கே ஏற்கனவே மோசையும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்கட்டும். அதான் அந்தந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காரர்கள் சொல்கிற வார்த்தை, மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்கிற வார்த்தைக்கு அதுக்கு செவி கொடுத்தா போதும், எல்லாம் தனியாலாம் இன்னும் ஆள் அனுப்ப முடியாதுன்னு ஆபிரகாம் சொல்லிட்டான். அப்போ மரித்த பிறகு மனம் திரும்புகிறேன், நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு தீர்மானம் பண்ண முடியாது. அதனால் இப்பொழுது இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் பாவத்தை விட்ட மனம் திரும்ப, இயேசுவை ஏற்றுக்கிற, தேவனுடைய பிள்ளையாக மாற, பாவத்தை தொலைக்க வழி இருக்கிறது. என்ன செஞ்சாலும் இந்த பாவம் தொலைய மாட்டேங்குது. அப்படி ஆமாம், நீங்கள் முயற்சி பண்ணுறதுலாம் அது தொலையாது. அந்த பாவத்தை தொலைக்கிறேன்னு ஒருத்தர் வந்தார்ல, அவர் அதுக்காக ஒரு பரிகாரம் பண்ணார்ல, அவர் பரிகாரம் பண்ணதுனால தான் நம்ம பாவத்தை அவர் தொலைக்க முடியும், இல்லாட்டி தொலைக்க முடியாது. அவராக வந்துக்கிட்டு நான் அவன் பாவத்தை மன்னிக்கிறேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால தான் சிலுவையில் போய் பரிகாரம் செஞ்சார். சரி, நான் சொல்கிறேன், நான் இந்த சபை போதகர், எல்லோரும் வந்து என்கிட்ட, ஐயா பாஸ்டர் நாங்கள் வந்து மாதிரி பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிக்கணும்னா நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? ஏங்க இவங்க எல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு வந்து மன்னிச்சுக்கோங்கம்பாங்க, மன்னிக்கிறது நானா? அவரில் மன்னிக்கணும். அவர் தானே பாவத்துக்கு பரிகாரம் பண்ணார், நானும் அவங்க பாவத்துக்கு பரிகாரம் பண்ணேன். அதனால் நான் மன்னிக்க முடியாது. நான் என்ன சொல்லுவேன், நீ ஆண்டவர்கிட்ட போ, உன் இருதயத்தில் இருக்கலாம் கொட்டு, நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லு, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லு, அப்போ அவர் மன்னிப்பார். ஏன்னா அவர் தான் பரிகாரம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அவரோட இரத்தத்தால் கழுவுவார், அங்கே போன்னு நான் சொல்லுவேன். நான் ஐடியா தான் கொடுப்பேன், நான் உங்கள் பாவத்தெல்லாம் கழுவ மாட்டேன். ஏன்னா கழுவக்கூடிய திறமை எனக்கு இல்லை. இப்போ நான் நினச்சி உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்கிற முடியும்னா, ஆண்டவரே இன்றைக்கு இப்பொழுதே உலகத்தார் எல்லாருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், அதனால் இவங்க எல்லாரையும் பரலோகத்தில் ஏற்றுக்கங்க அப்படின்னு நான் சொல்லலாம்ல? நான் சொல்ல முடியாது. ஆசை இருக்குது ஆனால் முடியாது. ஏன்னா அதுக்கு அதிகாரம் எனக்கு இல்லை. மக்களுடைய பாவத்துக்கு நான் வந்து யாருக்கும் பரிகாரம் பண்ணலை. நானே அவர்கிட்ட கேட்டு என் பாவத்தை தொலைக்கணும் ஆண்டவர், என்ன அந்த பாவத்தை தொலைக்க வச்சுட்டு நான் அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு நான் இருக்கிறேன். அவர் தான் என் பாவத்தை தொலைச்சார். அவர் தான் பாவத்தை, யாருடைய பாவத்தை வேணாலும் அவர் தான் தொலைக்க முடியும், நம்மங்க யாரும் தொலைச்சிக்கிற முடியாது. இதை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானம், சரியான தீர்மானத்தை நீங்கள் எடுக்கலாம். ஏங்க இந்த இருதயத்தில் பாவத்தையே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறீங்க? மனசுக்குள்ளே, இருதயத்துக்குள்ளே, இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த நாட்களில் பாவத்தையே வச்சுக்கிட்டு, பொய்யவே வச்சுக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு வாழலான் இருக்கீங்க? பொய்யையும் விட முடியலையா? பாவத்தையும் விட முடியாதா? சிலர் கேட்குறாங்க, பொய் சொல்லாமல் எப்படிங்க இருக்கிறது, பொய் சொல்லாமல் எப்படி பிழைக்கிறது அப்படி கேட்குறாங்க. நான் கேட்குறேன், பொய் சொல்லி அப்போ பிழைச்சிட்டிங்களா? பொய் சொல்லி பரலோகத்துக்கு போயிட்டீங்களா? அது முடியாதுல்ல. அப்போ பொய் பிசாசோடைய சரக்குன்னா அவன் சரக்கை உள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி நம்ம பிழைக்கிறது? பிழைக்க முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துல சரியான தீர்மானம் எடுக்கணும்.
அது அவருடைய தீர்மானம். இப்போ இந்த பூமியில் இருக்க நாட்களில் நம்ம மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கிட்டா பாவத்தை தொலைக்கிறாரு, பழைய எல்லா பாவங்களையும் தொலைச்சிடுறாரு. இப்பொழுது நீ புது ஆளாக இருக்க, இப்போ தான் நீ உண்டாக்கப்பட்டது போல் இருக்கிற, நான் உன்னை அப்படி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னுடைய பழைய அக்கிரமங்களை நான் இனி நினையாமலும் இருப்பேன் அப்படி சொல்கிறார். பழசெல்லாம் நினச்சிக்கிற ஆள் இல்லை, பழைய பாவங்களையெல்லாம் அக்கிரமங்களையெல்லாம் இனி நான் நினையாமலும் இருப்பேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ அப்படி ஒரு ஆள் நமக்கு இருக்கிறப்ப நம்ம ஏன் தொடர்ந்து இன்னும் பாவத்தில் இருக்கணும்? இந்த சரீரம் பாவம் செய்ய ஆசைப்படுது, இந்த சரீரம் பாவம் செய்ய ஆசைப்படுது. எனக்கு விபச்சாரம் செய்யணும் போல் இருக்குது, வேசித்தனம் பண்ணணும் போல் இருக்குது, திருடணும் போல் இருக்குது, கொலை செய்யணும் போல் இருக்குது, கொள்ளையடிக்கணும் போல் இருக்குது, லஞ்சம் வாங்கணும் போல் இருக்குது, ஊழல் பண்ணணும் போல் இருக்குது, பாலியல் பலாத்காரம் பண்ணணும் போல் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பல்லாட்டி செட்டிலையாவது உட்காந்து அசுத்தமான இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசையாக இருக்குது. இதனால தான் பிழைக்க முடியாதுங்களே. இதெல்லாம் மரணத்துக்கானவைகள், இதெல்லாம் நரகத்துக்கானவைகள். நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. இப்போ அங்கேருந்து வெளியே வான்னு கூப்பிட்றாரு. நீங்கள் வர முடியும். சரீரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் மனம் திரும்ப முடியும். ஆனால் மரித்து அங்கே போயிட்டான், அதுக்கப்புறம் மனம் திரும்ப முடியாது. சரீரத்தில் இருக்கிற நாட்களில் ஒரு மனுஷன் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட முடியும். ஆனால் சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா வெளியே போயிடுச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் பாருங்கள், சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுக்கு பூமியின் மேலே அதிகாரமும், சரீரத்தில் இருக்க காலம் வரைக்கும் தான் இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த பூமியில் சரீரத்தில் இருக்கிற ஆள் தான் அதிகாரம் பண்ண முடியும். அதனால தான் இயேசு சரீரத்தில் வந்தார். அவர் ஆவியில் வந்து எதை வேடிக்கை காமிச்சிட்டு போகலை. சரீரத்தில் ஒரு மனுஷனாக பிறந்து பாவம் இல்லாமல் வாழ்ந்து காட்டி, பாவம் இல்லாமல் சிலுவைக்கு போய், பாவம் இல்லாமல் அங்கே போன ஒருபாடு உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கான தண்டனை அனுபவித்தார். அதுதான் பரிகாரம் பண்ணாருன்னு சொல்கிறோம். அப்போ இப்போ இந்த சரீரத்தில் இருக்கிற நாம் பாவத்தை வேணும்னு சொல்லலாம், அல்லது வேண்டான்னு சொல்லலாம். நீங்கள் விரும்பினா எனக்கு பாவம் வேணும்னு சொல்லி பாவத்தில் வாழலாம். எங்கள் ஊர் உலகம் எங்கள் ஜாதி ஜனம் எல்லோரும் பாவத்தில் இருக்காங்க, அப்புறம் நான் மட்டும் எப்படி வர்றது? அப்படி தான் சிலர் சொல்லுவாங்க. ஐயா மனம் திரும்பலாம்ல, இயேசுவை ஏற்றுக்கலாம்லன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் பாஸ்டர், ஆனால் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. சரி, அப்போ அவங்க போகிற நரகத்துக்கு போக ரெடியா? என்ன பண்ணுறது, போய்த்தானே ஆகணும் அப்படின்னு. அப்புறம் எல்லாம் மெஜாரிட்டி எல்லாம் பாவம் தானே, அப்போ எல்லாருக்கும் ஆனது நமக்கு ஆகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏங்க பரலோகத்துக்கு போக வழி இருக்குன்னா அதை விட்டு போட்டு எல்லோரும் கூட சேர்ந்து நரகத்துக்கு போகிறேன்னு சொல்கிற இந்த ஆளுகளை என்னங்க சொல்கிறது? ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சரி, நான் சொல்கிறது சரின்னு தெரியுதில்ல, நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து இந்த பிரசங்கத்தெல்லாம் கேளுங்கன்னா, உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அப்போ என்னென்ன பாவம் செஞ்சுக்கலாம்னா சொல்லுவான். என்னையா அது இந்த ஆட்கள்? அப்போ அந்த பாவம் செய்கிறது அம்பிட்டு ஆசை, பாவம் அப்படி போட்டு காந்தம் இழுத்த மாதிரி பாவம் வந்து இவங்களை இழுக்குது. பாவம் இழுக்கல, பிசாசு இழுக்கிறேன். அவன் பாவ இச்சையை காட்டி, அந்த இச்சையை காட்டி உன்னை நரகத்தில் தள்ளுறதுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்களாம் பரலோகம் போகிறாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் ஏற்றுக்க விடாமல் தடுப்பான். அப்படியே ஏற்றுக்கிட்டு வந்துட, இயேசுவை ஏற்றுக்கிட்டு வந்துட்டாக்கா அவங்கள பிடிச்சி எப்படியாவது பாவம் செய்ய வச்சு மறுபடியும் அங்கே தானே கொண்டு போய் இழுத்து விடணும். அதில் தீவிரமாக இருக்கிறாமே. அதனால தான் நம்ம சொல்கிறோம் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன்னா தேவனுக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பாவம் செய்கிறவன் தேவனை காண்பதில்லைன்னு இருக்குது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லைன்னு எழுதியிருக்கு. பாவத்துக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் பாவிகள் பரலோகம் போக முடியாது. ஆனால் இப்போ நான் பாவியாக இருக்கனே, அதை தொலைக்கலாம். இயேசு நாட்டவா, இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவி இருக்கிற எல்லா பாவத்தையும் போக்கிட்டு உன்னை பரிசுத்தமாக்கிடுவார். உனக்காக பரலோகம் இருக்குது. யோசித்து பாருங்கள். இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் தான் இந்த தீர்மானம் எடுக்க முடியும். நான் அதை மறுபடியும் சொல்கிறேன். இந்த சரீர வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கு இன்னும் எவ்வளோ நாள் வாழ்ந்துருப்பீங்கன்னு நீங்களாக யோசிச்சு பாருங்கள். சிலர் இன்னும் 10 வருஷம் தான் இருப்பாங்க, சிலர் 5 வருஷத்தில் போயிடுவாங்க, சிலர் நாளைக்கே போனாலும் போயிடுவாங்க. ஆனால் சரீரத்தில் இருக்கும்போது தான் இந்த சரியான தீர்மானத்தை எடுக்க முடியும், பாவத்தை தொலைக்க முடியும்.
அதனால் இப்போ நீங்கள் கவனிங்க. நாங்கள் சில ஆட்கள்கிட்ட பேசியிருக்கோம், நான் அந்த ஆள்கிட்ட இன்றைக்கி நல்லா சுவிசேஷத்தை நல்லா சொல்லிட்டோம்யா அப்படின்னு சந்தோஷமாக வருவோம். சில நாட்களில் ஐயோ அந்த ஆள் செத்து போயிட்டாருன்னு யாரோ சொல்லுவாங்க. நாங்கள் நினைப்போம், ஓஹோ இந்த ஆள் சாக போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கிறோமோ, ஒருவேளை அவர் அதை ஏற்றுக்கிட்டாக்க பரலோகம் போயிருப்பாரோ. ஓகே, நல்லது, நம்ம சொல்லிட்டோம் அவர் ஏற்றுக்கிட்டாக்கா பரலோகம். ஆனால் ஏற்றுக்கிறாம போனாக்கா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கடவுள் பாருங்க என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ஆள் சாக போகிறான்னு தெரிஞ்சு மனுஷருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியுது இன்னத்தனை நாள் தான் கணக்கு இருக்குதுன்னு. கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. ராக்கெட் விடுறதுக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிப்பாங்க. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 0 அப்படி சொல்லுவாங்க. உடனே ராக்கெட் டேக் ஆஃப் ஆகிரும். அதே மாதிரி இவன் இன்னும் 10 என்றதுக்குள்ளே 10 நாளில் போயிடுவேன். 10, 9, 8, 7, 6 கழிச்சுக்கிட்டே வர்றாரு. இடையில பேசுகிறாரு, எப்பா 7 நாள் தாண்டா இருக்குது அப்படின்னு அந்த அர்ஜி பண்ணுவார். சீக்கிரமாக ரட்சிக்கப்படு, சீக்கிரமாக ஏன்ட்டவா, நீ வேண்டாம் தான் பாவத்தை தொலைக்கிறேன், நீ பரலவும் போகலாம், என்னென்னமோ பேசி பார்ப்பார். ஆனால் சில ஆளுகளுடைய கடின இருதயம் இருக்கே. ஏசுனார் ஒரு இடத்துல அந்த எருசலேம் மக்களை பார்த்து சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தடவை நான் உன்னையும் பிள்ளைகளெல்லாம் கூட்டி சேர்த்துக்கிறதுக்கு உன்னை பரிசுத்தமாக்க, உன்னை ரட்சிக்க, உன்னை பரலோகம் கொண்டு போக எத்தனையோ தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் உங்களுக்கோ மனசு இல்லாமல் போச்சு அப்படின்னு வைகிறாரு. அப்போ ஆண்டவர் எல்லாரையும் பார்க்குறாரு. அதுவும் சாக போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமாக சந்திக்க முயற்சி பண்ணுறாரு. ஏதாவது வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்புல எல்லாம் பேசுகிறாரு. இன்றைக்கி நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நாளைக்கே போட்டுன்னு போகிறாளா, இல்லை 10 நாள் கழிச்சா, 1 மாதம் கழிச்சா, 1 வருஷம் கழிச்சா, 10 வருஷம் கழிச்சா, இன்னும் 20, 30 வருஷம் கழிச்சா, 50 வருஷம் தெரியாது. ஆனால் ஒரு நாள் வரும். எவரிபடி ஹேஸ் டு மீட் எ டே. எல்லோரும் அந்த ஒரு நாளை சந்திக்கணும். மரணங்கிற ஒரு நாளை எல்லோரும் சந்திச்சு ஆவாங்க. நோபடி எஸ்கேப்ஸ் த டெத். யாருமே மரணத்துக்கு தப்புறதில்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்படணும். இன்றைக்கி நீங்கள் இந்த தீர்மானம் எடுக்கலாம், இன்றைய ரட்சணிய நாள், இன்றைக்கு இந்த செய்தி வந்திருக்கிறது, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த சரீரத்தில் நீங்கள் தங்கியிருக்கீங்களே, உங்களுடைய பாவத்தை நீங்கள் தொலைக்க முடியும். உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாகும், உங்களுடைய ஆத்மா ஆவி பரிசுத்தமாகும், நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆவீங்க. கர்த்தர் உங்களோட குடியிருக்க வருவார். அவர் உங்களை நடத்துவார். ஆண்டவருடைய பிள்ளையை உங்களை நடத்துவார். பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம், போகிறதும் பரலோகம். ஆதலால் இந்த நாட்களிலே இதை கவனியுங்கள். நான் சொல்கிறதை யோசித்து பாருங்கள். எனக்கு தெரியும் இதெல்லாம் சரின்னு உங்கள் இருதயம் சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சரியான தீர்மானத்தை எடுங்க, ரட்சிக்கப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ. இது போன்ற செய்திகளை கேட்க, உண்மையாகவே வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை ஆராதிக்க, அவருடைய போதனைகளை கேட்க, இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச் திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில், சென்னை சில்க்கு அடுத்தபடி தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த குட் நியூஸ் பைபிள் சர்ச்சு ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி இருக்கிறது. சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. இந்த கூட்டங்களிலே நீங்கள் கலந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்து, உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான தீர்மானங்களை எடுத்து நன்றாக வாழ, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு வாழ, நீங்களும் சரி, உங்களுடைய குடும்பத்தார் யாவரும், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் வாழ்ந்திருக்க இந்த ஆலய ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் வாருங்கள். எங்கே சொன்னேன்? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வர தூரத்தில் சென்னை சில்க்கு அடுத்தபடி இருக்கக்கூடிய அந்த தெய்வ சிகாமணிபுரம் ரோட்டில் 100 மீட்டர் தூரத்தில் குட் நியூஸ் பைபிள் சர்ச் இருக்கிறது. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு, வியாழக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு உபவாச ஜபம். நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.